ஹரிகேந்திரா யூடியூப் நேயர்களுக்கு உங்கள் வாழ்வியல் ஆலோசகர் திண்டிவனம் ரவிக்குமாரின் வணக்கங்கள். அன்பினுடைய இன்னொரு பரிமாணம் இருக்குங்க, அது காதல். இருபால் உயிர்களுக்கு இடையில ஏற்படுற ஆழமான உணர்வுபூர்வமான ஈர்ப்பு தாங்க இந்த காதல். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய காதல் இருக்க, அது ஆழமானதா இருக்கணும், நேர்மையானதா இருக்கணும், மாறாததா இருக்கணுங்க. தன் மனைவியை எப்படி பாராட்டுறா பாருங்கண்ணா ஒருத்தர். அவ உலக அழகியா இல்லையா அப்படின்றதுலாம் பிரச்சனை இல்லை, அவன் கண்ணுக்கு அவ அழகியா இருக்கா. அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள் கம்பன் சொன்னாலே, ராமனை சீதையும் ஒப்பிடும் பொழுது. அந்த மாதிரி இந்த இடத்துல கணவன் மனைவி தங்களுக்குள்ள அன்பை எப்படி பரிமாறுறாங்க பாருங்களேன். கணவன் சொல்றான் மனைவியை பார்த்து, நீ ஒரு கோடி மலர் சூடி உருவானவள், எழில் உருவானவள். அதுக்கு மனைவி சொல்றா பாருங்க பதிலுக்கு, நீ பலர் கோடி புகழ் பாட உருவானவன், என் உயிரானவன். உவமைகளாலே தமயந்தி அழகை உருவாக்கினான் ஒரு புலவன், கவிதைகளாலே தசரதன் மகனை அரங்கேற்றினான் ஒரு கவிஞன். உவமைகள் எல்லாம் உண்மைகள் அல்ல, உன் பெயர் சொன்னாலே. கவிதைகள் எல்லாம் உண்மைகள் அல்ல, உன் புகழ் சொன்னாலே. அப்படி பாருங்களேன், ரெண்டு பேரும் போட்டா போட்டியில் அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. இப்படி போட்டா போட்டியில் அன்பு காட்டுற அந்த சுபாவம் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் இல்லற வாழ்க்கை ரொம்ப இனிப்பாக இருக்கும். அன்பினுடைய இன்னொரு வெளிப்பாடு இருக்கு இல்லையா, அது நட்புங்க. நண்பர்கள்கிட்ட நாம் காட்டுற அந்த அன்பு தான் நட்பு. இங்கே கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் நல்ல நட்பாக இருக்கலாங்க. நண்பேண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நண்பனாகவும் நண்பியாகவும் பரஸ்பரம் இருந்தாங்கன்னா என்ன ஒரு வாழ்க்கை. ஆஹா, இந்த நட்பு பற்றி ஒரு சில வரிகள் இருக்கு பாருங்களேன். கோயிலில் இருக்க தெய்வத்துக்கும் ஒப்பிட்டு இந்த பாடல் வரிகள் வரும். நான் ஒரு கோவில், நீ ஒரு தெய்வம், உன்னை தேடி நான் வந்தேன், உன்னில் என்னை நான் கண்டேன், உன்னால் இன்று வாழ்கின்றேன். அல்லாஹ் சொல்லுவா பாருங்க, பொன்னை அள்ளி தந்தால் கூட உன்னை விட்டு போவேனோ, உனக்கென்று என்னை தந்தேன், எனக்கென்று வாழ்வேனோ. கவிவேந்தன் கம்பன் வந்து நம்மை பாட மாட்டானோ, கதையல்ல உண்மை என்று வரலாறு காட்டாதோ. உன்னில் என்னை நான் கண்டேன், உன்னால் இன்று வாழ்கின்றேன், உன்னில் என்னை நான் கண்டேன், உன்னால் இன்று வாழ்கின்றேன். கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற நட்பு இருக்க, அது அந்தரங்கமான நட்பு தான், ஆனால் ஆழமான நட்புங்க. அன்பு நிறைந்து தூய்மையான நட்பு. அதை நாம புரிஞ்சுக்கிட்டா இல்லறம் இனிப்பாக தான் இருக்கும். மனைவி மீது கணவனும் கணவன் மீது மனைவியும் கருணையோடு அன்பை வெளிப்படுத்தினாங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனையே வராதுங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார் சொன்னார். அது துறவரத்தில் இருந்த ஒருத்தருக்கு பயிருடைய அந்த வாட்டமே பெரிய பிரச்சனையாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் இல்லறம் இது பயிர் சம்மந்தப்பட்டது இல்லை, உயிர் சம்மந்தப்பட்டது. அப்படின்னும் போது நாம் எந்த அளவுக்கு ஒரு கேரிங்காக இருக்கணும்னு புரியுதா உங்களுக்கு? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போல ஆடலாம் பாடலாம் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்போ கருணையோடு நாம் அணுகணும். கணவனும் மனைவியும் பரஸ்பரம் அப்படின்ற உண்மையை நாம் புரிஞ்சுக்கணுங்க. அன்பினுடைய இன்னொரு வெளிப்பாடு இருக்குல்ல, அதுக்கு பேர் இரக்கம். மனைவி மீது கணவனுக்கும் கணவன் மீது மனைவிக்கும் இரக்க சுபாவம் நிச்சயமாக இருக்கணுங்க. அவளோட துன்பத்தை இவனோட துன்பமாக கணவன் நினச்சி செயல்படணும்.
கணவனோட துன்பத்தை மனைவி தன்னுடைய துன்பமாக நினச்சி அதை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்படிலாம் செஞ்சாங்கன்னு சொன்னால் நினச்சதெல்லாம் நடக்குங்க.